நாதஸ்மரணியர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் ஒரு பக்கம் வருத்தத்தில் இருக்காங்க. எதுக்காக அந்த வருத்தம்னு கேட்குறீங்களா? நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு கணிசமான ஒரு அங்கீகாரத்த குடுத்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 8.1% வாக்கு வாங்கியிருந்ததுனால, நாம் தமிழர் கட்சிக்கு மாநில கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கு. ரெஜிஸ்டர்டு பார்ட்டிலேருந்து ரெகக்னைஸ்டு பார்ட்டியா மாறியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க சின்னத்த வச்சுக்க முடியும். எந்த ஒரு சின்னத்துக்காக சண்டை போட முடியாது. ஆனா சின்னம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு கடைசி நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைக் சின்னம் ஒதுக்கப்பட்டது. அந்த மைக் சின்னத்தில வந்து பார்த்தீங்கன்னா, போட்டியிடுறப்போ கொஞ்சம் சிக்கல்லாம் ஏற்பட்டுருந்துச்சு. அந்த சின்னத்த கொண்டு போய் அவங்களால அதுக்குள்ள சேர்த்துற முடியுமா? அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே இருந்துச்சு. அதையும் தாண்டி ஒரு சில பேர்லாம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு சின்னத்த கொண்டு போய் சேர்க்கத்தான் பெரிய விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த கட்சியில இருக்கவங்க பெரும்பாலானவர்கள் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலுமே பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சு. அதை மாத்தி இல்ல எங்களுக்கு மைக் சின்னம் தான், மைக் சின்னம் தான் அப்படின்னு சொல்றதுக்கே நாம் தமிழர் கட்சியினர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனாலும் அவங்களோட உழைப்புன்றது வீண் போகவே இல்ல. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயமான இந்த ஒரு சின்ன மாறுதல்ன்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டாக்டிக்ஸோட தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினர் கையாண்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா சின்னம் வச்சிருந்தாங்க. எங்க சின்னம் என்னன்னு தெரியுமா? எங்க சின்னத்த கெஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி, ஸ்டேட்டஸ்மா போட்டு அழிச்சு தள்ளியிருந்தாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சின்னம் வந்த உடனே அந்த மைக் சின்னத்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா ஸ்டோரி, ஸ்டேட்டஸ், போஸ்ட்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருந்துச்சு. சோசியல் மீடியாவ ஒரு பக்காவா ஒரு பவர்ஃபுல் டூலா யூஸ் பண்ணிக்கிட்ட கட்சிகள்ல முக்கியமான இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இருக்கு. அதையும் தாண்டி கட்சிக்கு வார் ரூம் வச்சு சோசியல் மீடியால வெறும் பிராண்ட் பண்ணி கடைசியில ஜெயிக்காம போன பெரிய பெரிய கட்சிகளுமே இருக்கு. இருந்தாலுமே அங்க பெய்டு ஒர்க்கர்ஸ் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஸ்பான்டேனியஸா வந்து பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் மத்தியில ஒரு நேச்சுரலான ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து பாரதிய ஐக்கியதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா குடுத்திருந்துச்சு எலக்ஷன் கமிஷன். ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வரல. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் கிவ் அப்படின்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்னத்த நாங்க குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ஷன் கமிஷன் எக்கச்சக்கமான ஒரு காரணம் சொல்லிருந்துச்சு. இதுக்காக இவங்க கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷன் கமிஷனோட முடிவு தான் ஃபைனல் ஆனது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அந்த கரும்பு விவசாய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இழந்திருந்தாலும் ஏறக்குறைய ஒரு 79,000 ஓட்ட ஓவராலா வாங்கியிருக்கு. அந்த குமுலேட்டிவான 79,000 ஓட்டுன்றது நாம் தமிழர் கட்சியினரிடையே ஒரு சின்ன ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சின்னத்த எங்ககிட்ட குடுத்திருந்தா நாங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ராவா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த 79,000 ஓட்டும் எங்க ஓட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினர் சொல்லிட்டு வராங்க. அது நம்ம நிச்சயமா இல்ல இது அவங்களுக்கு தான் ஊந்துச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பல இடங்கள்ல மேபி மாத்தி போட்டுருக்கலாம். சில பேருக்கு அந்த கன்ஃப்யூஷன் இருந்திருக்கும். நார்மலா இந்த கன்ஃப்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சி வேட்பாளர நிக்க வைக்கிறப்போ அந்த தொண்டர்களுக்குமே இருந்திருக்கு. இப்ப திமுக கூட்டணியில வேற ஏதாவது ஒரு கட்சி நிக்குதுன்னா, அந்த கட்சியோட சின்னத்துல போய் அழுத்துறதுக்கு அந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு கட்சியோட தொண்டர் அப்படின்றப்ப அந்த கட்சியோட சின்னம் தான் நினைவுல இருக்கும். அப்படி போறப்ப ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அந்த பட்டன அழுத்திட்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க. போயிட்டு அந்த கூட்டணி கட்சியோட சின்னத்த பார்த்து அழுத்திட்டு வரது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். கூட்டணி கட்சிகள் போட்டியிடுற இடத்துல அந்த சின்னத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பெரிய கட்சிகள் படும் பாடே ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தான். அதனால தான் பல வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன கட்சிங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சின்னத்தில நிக்கிறதுக்கு வாய்ப்பு குடுக்காது. எதுவா இருந்தாலும் என் சின்னத்த நில்லு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுவாங்க. அப்படி நிக்க வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, 2014 எலக்ஷன்ல ஏறக்குறைய 37 சீட்ட ஜெயிச்சிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரமா தான் பார்க்கப்பட்டது. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு விஷயம் தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த கரும்பு விவசாய சின்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 79,000 ஓட்டுன்றது நாம் தமிழர் கட்சியினர்கிட்ட ஒரு சின்ன ஆதங்கத்த தான் ஏற்படுத்தியிருக்கு. இந்த சின்னம் இப்ப இவங்க இந்த 8.1 வாங்குனதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சின்னம் நிரந்தரமா இருக்கு. வேணும்னா அவங்க அந்த சின்னத்த ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல புதுசா ஏதாவது ஒரு சின்னத்த கேட்டு வாங்கிக்கலான்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, தகவல் வந்துட்டு இருக்கு. நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்த வச்சுக்குமா? இல்லன்னா புதுசா இல்ல திரும்பி அந்த கரும்பு விவசாய சின்னமே கேட்குமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.